Hi, hello, welcome to itzmedinesh. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் டேட்டால எப்படி நம்ம டூப்ளிகேட் கண்டுபிடிக்கிறது அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம டூப்ளிகேட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இதுல வந்து ரெண்டு மெத்தட் நான் ஃபாலோ பண்ண போறோம். ஒன்னு வந்து ஒரு பேசிக் மெத்தட். சோ அதுக்கு வந்து இந்த டேட்டாவை மட்டும் காப்பி பண்ணிட்டு நான் பிராண்டை மட்டும் காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிருக்கேன். சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஏசர் வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, ஜெப்ரானிக்ஸ் 2-3 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு, சாம்சங் ரிப்பீட் ஆயிருக்கு, அஸ்யூஸ் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் இருக்கு, ஹெச்பியும் ஒரே ஒரு வாட்டி தான் இருக்கு, சோ டெல் 2 வாட்டி இருக்கு. சோ இது வந்து எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு, சோ இதுல என்ன டூப்ளிகேட் அப்படிங்கறத நீங்க நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ அதுக்கு இப்போ வந்து நான் countif ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். சோ countif ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். அந்த வீடியோ போய் பார்த்தேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ இதுல வந்து நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ இந்த ரேஞ்ச் A2 to A17 செலக்ட் பண்ணிக்கிறேன், கமா A2. சோ இதோட லாஜிக் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோ இந்த ஏசர் வந்து A2 to A2 இந்த ரேஞ்சில் ஏசரே வந்து திரும்ப எனக்கு ரிப்பீட் ஆச்சுன்னா எனக்கு வந்து எவ்வளவு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்குன்னு சொல்லி அந்த கவுண்ட் வரணும். இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் 3ன்னு சொல்லி காட்டுது. சோ 3 டைம்ஸ் ஏசர் இருக்கு. சோ அது மாதிரி ஒவ்வொரு இதுவும் சோ இந்த செல்லு நான் லாக் பண்ணாதனால உங்களுக்கு அப்படியே நான் கீழே டிராக் பண்ண போறேன். ஓகேங்களா? சோ இதை நான் வந்து டிராக் பண்ணும்போது சோ இங்க A2 இருந்தது, அதுக்கு அடுத்த செல்லு A3 A4 அது மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்கும். சோ அப்போ வந்து இதே இன்னொரு வாட்டி வந்ததுன்னா எவ்வளவு கவுண்ட் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஓகேங்களா? சோ யூசர் பாத்தீங்கன்னா இங்க வந்து இதுக்கு கீழே சோ பேசிக்கலா இதுல இந்த மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்துதான் கீழே வரும். சோ டாப் டு பாட்டம் வரும். சோ டாப் டு பாட்டம் வரும்போது டாப்ல வந்து 3 டைம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. சோ செகண்ட் டைம் யூசர் வரும்போது உங்களுக்கு 2 டைம்ஸ் காட்டுது. ஏன்னா இது ஒண்ணு இது ஒண்ணு. சோ இது தேர்ட் டைம் வரும்போது இது ஒண்ணுதான் வருது. சோ இது ஒரு லாஜிக். ஓகேங்களா? சோ இப்போ வந்து எனக்கு இது எத்தனை வாட்டி இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுவே வந்து நான் வந்து ஒரு லாஜிக்கல் ஃபங்க்ஷனா மாத்த போறேன். சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம லாஜிக்கல் ஃபங்க்ஷனா மாத்த போறேன். சோ அதுக்கு என்ன பண்ணணும், இது அதே ஃபார்முலா தான், ஜஸ்ட் கிரேட்டர் தென் 1 அப்படின்னு சொல்லி போட்டுட்டோம்னா எனக்கு இது ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லி கொடுக்கும். சோ இந்த நம்பர்ஸை விட எனக்கு வந்து ட்ரூவா ஃபால்ஸா இருந்ததுனால ஈஸியா இருக்கும். சோ அது எதுக்கு அப்படின்னா சோ ட்ரூவா ஃபால்ஸா இருந்தா அப்படின்னா ஃபார்மட் சோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். சோ நான் இந்த வாட்டி வந்து நான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல தான் வந்து நான் இதை கண்டுபிடிக்க போறேன். இது ஸ்டெப் 1. ஓகேங்களா? இது ஒரு மெத்தட். சோ மெத்தட் 1 வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மூலமா இந்த டூப்ளிகேட் கண்டுபிடிக்க போறேன். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணிருக்கேன், அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பாத்தீங்கன்னா அதுல கிளியரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா என்னன்னு சொல்லி ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், மறக்காம பாத்துருங்க. ஓகேங்களா? சோ இப்ப யூசர் அப்படிங்கிறது இது சேம் ஃபார்முலா. இங்க ட்ரூவா இருந்தா சோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நம்ம அந்த வீடியோல பார்த்த மாதிரியே இப்ப இது ட்ரூவா இருந்தா ஹைலைட் பண்ணி கொடுக்கும், சோ ஃபால்ஸா இருந்தா ஹைலைட் பண்ணாது. சோ சேம் ஃபங்க்ஷன் தான். சோ இப்போ நம்ம ஆல்ரெடி இங்க நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா டூப்ளிகேட் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க எதுவும் ஃபார்முலாஸ் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆஸ் யூசுவல் கஸ்டம் ஃபார்முலா எடுத்துக்க போறோம். சோ கஸ்டம் ஃபார்முலா எடுத்துட்டு சேம் இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலா எடுத்துட்டு சோ இப்ப ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிருங்க. ரேஞ்ச் இது செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டு கஸ்டம் ஃபார்முலால இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம்ல அந்த ஃபார்முலா சோ போட்டதுமே உங்களுக்கு தெரியுது இந்த செல்ஸ் எல்லாம் வந்து ஹைலைட் ஆயிருக்கு. சோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வேற கலர் கூட மாத்திக்கலாம். சோ நான் இப்போதைக்கு இந்த லைட் கலர் மாத்திக்கிறேன். ஓகே, சோ இப்போ இது நமக்கு வேணும்னா டெலீட் பண்ணிடலாம். சோ இது இருக்கட்டும். சோ இப்போ இங்க பாருங்க, சோ ஏசர் வந்து டூப்ளிகேட், சோ அதனால ஹைலைட் ஆயிருக்கு. ஜெப்ரானிக்ஸும் அதே மாதிரி தான், டெல் இது எல்லாமே வந்து டூப்ளிகேட், அதாவது மல்டிபிள் என்ட்ரிஸ், மோர் தென் 1 என்ட்ரிஸ் இருக்கு. சோ அதனால தான் இது ஹைலைட் ஆயிருக்கு. சோ இது ஏன் செலக்ட் ஆகல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா A7. ஓகேங்களா? சோ இப்போ இது ஏன் செலக்ட் ஆகல அப்படின்னா இதுக்கு கீழே எதுவுமே இல்லை. சோ அதனாலதான் வந்து இது செலக்ட் ஆகல. ஓகேவா? சோ இதுக்கு கீழே
இது ஒரே ஒரு வாட்டி தான் இருக்கு. ஸோ இதுக்கு கீழே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாப் டு பாட்டம்ல தான் வரும். ஸோ இதுக்கு கீழே வந்து நமக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அதனாலதான் நமக்கு செலக்ட் ஆகல. அதே வந்து இந்த ரேஞ்சை இப்படி கொடுத்துட்டு இப்ப நான் திரும்ப இந்த ஜெப்ரானிக்ஸ் காப்பி பண்ணி இங்க போட்டேன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதாயிருது. ஸோ இந்த மெத்தட் 1ல இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதுக்கு கீழே ஏதாவது இருந்ததுன்னா அந்த லாஸ்ட் என்ட்ரியா இருந்தா அதை வந்து இது காட்டிக்காது. ஓகேங்களா? ஸோ மேல ஏசர் இருக்கு. ஸோ செகண்ட் டைம் ஏசர் எங்கேயாவது வந்ததுனால இது வந்து காட்டும். ஸோ இந்த கடைசி ஜெப்ரானிக்ஸுக்கு கீழே எதுவுமே டேட்டா இல்லாதனால இது ஃபால்ஸா காட்டுது. இது ஒரு மெயின் அட்வான்டேஜ். ஸோ சாரி டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஸ்டெப் மெத்தட் 1ல. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் செட் ஆஃப் டேட்டா இருக்கு. நீங்க ஒரு காலம் மட்டும் பண்றீங்கன்னா ஓகே. இது எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்கு. இதுல வந்து நான் இது மட்டும் தான் இப்ப கண்டுபிடிச்சு அதுல எந்த யூஸும் கிடையாது. எனக்கு வந்து இந்த கம்ப்ளீட் ரோவே வந்து ஹைலைட் பண்ணணும் டூப்ளிகேட்டா இருந்தா. ஸோ அதை தான் இப்ப பார்க்க போறோம். இது வந்து மெத்தட் 2. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த இதை அப்படியே இது பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் ஃபார்மட் ஒன்லி போட்டுக்கோங்க. இதை நான் எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ வந்து எனக்கு இதே என்ட்ரி இப்போ நான் உங்களுக்கு அதே மெத்தட் அதே ஃபார்முலாவை இங்க யூஸ் பண்ணி காட்டுறேன். CountIF இதுதான் ரேஞ்சு கமா. ஸோ இந்த இது ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் திரும்ப வந்தா இது 0. இதுல வந்து உங்களுக்கு அக்யூரேட்டா வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் வராது. ஸோ இதே நீங்க கிரேட்டர் தென் 1 போட்டீங்க அப்படின்னா ஸோ இதுல அந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இது பார்க்காது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் இப்போ என்ன பண்ண போறேன், இந்த மாதிரி டேட்டாஸ் லார்ஜ் டேட்டாஸ் இருக்கும்போது மல்டிபிள் காலம்ஸ் இருக்கும்போது நீங்க எப்படி ஹைலைட் பண்றது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தட். இங்க வந்து நான் சம் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஸோ சம் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னா ஸோ இங்க செட் ஆஃப் அரேஸை யூஸ் பண்ணி பண்றது. ஸோ சம் ப்ராடக்ட் பத்தி நான் டிஃப்ரெண்டா ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட. அதுக்கு முன்னாடி சம்மை பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா SumIFS பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்க போய் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை பாருங்க, உங்களுக்கு புரியும். ஸோ சம் ப்ராடக்ட்ல இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு 2 செட் ஆஃப் அரேஸ் எடுக்க போறேன். ஸோ அங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வந்து கவுண்டை யூஸ் பண்ணோம். இங்க வந்து நான் சம் ப்ராடக்ட் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ நான் பண்றதை மட்டும் ஜஸ்ட் நீங்க பார்த்தீங்கனால நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த செல்லை இந்த ரேஞ்சை லாக் பண்ணிடுறேன். அண்டு அதுக்கப்புறம் ஸ்டாக் நம்பர் இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதை லாக் பண்ணிடுவேன். நான் இங்க போட்டுக்கிறேன். ஸோ அண்டு ஓகே. ஸோ இப்போ இது இருக்கட்டும். இது ஈக்குவல் டு நான் என்ன பண்றேன்னா அண்ட் A2 அண்ட் B2 அண்ட் C2 அண்ட் F2. ஸோ இது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்க ஒவ்வொரு காலமும் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு காலம் செலக்ட் பண்ணிட்டு அந்த ரேஞ்ச் ஒவ்வொரு காலமோட ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் ரேஞ்சை வந்து நான் லாக் பண்ணிட்டேன். லாக் பண்றதுக்கு வந்து F4 பட்டன் தான் உங்களோட கீபோர்டில். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் லாக் பண்ணிட்டு இதை நான் என்ன பண்றேன்னா இன்னொரு க்ளோஸ் பண்ணிட்டு
இப்போ இங்க ரெண்டு நெகட்டிவ் போடுறேன். ஸோ ரெண்டு நெகட்டிவ் சிம்பிள் போட்டுட்டு ஸோ இந்த லாஜிக்கலா வந்து இந்த காலம்ஸ் அதுக்கப்புறம் ஈக்குவல் டு இந்த ரோஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஸோ A2 அண்ட் B2 C2 D2 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் ஈக்குவலா இருக்கா? ஸோ இது ரிப்பீட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ட்ரூ ஆ ஃபால்ஸான்னு சொல்லிட்டு வரும். கிரேட்டர் தென் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்க என்டர் அடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரூ ஆ ஃபால்ஸான்னு சொல்லி வரும். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே டிராக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரூ ஆ ஃபால்ஸா வந்துடும். ஸோ இப்போ நமக்கு இந்த லாஜிக்கல் ஃபங்க்ஷன் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இதை நான் அப்படியே இங்க நான் டிராக் பண்ணா இந்த பக்கத்துக்கு இப்போ உங்களுக்கு தெரியுதா? இது அப்படியே இந்த இதுக்கு காப்பி பண்ணனா ஸோ இது திரும்ப ரிப்பீட் ஆனா ட்ரூ ஆ ஃபால்ஸான்னு வரணும். ஸோ இங்க ஏன் எல்லாம் ஃபால்ஸ் வந்திருக்கு அப்படின்னா இந்த ரேஞ்சில் வந்து நான் வந்து இதை வந்து நான் லாக் பண்ணாம விட்டுட்டேன். ஸோ அதனால இப்போ நான் என்ன பண்றேன்னா காலம் மட்டும் லாக் பண்ணிக்கிறேன். ஸோ ABCD அதை மட்டும் லாக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரோஸ் வந்து நீங்க டிராக் பண்ண போறீங்க. ஸோ அதோட இது வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால அதை லாக் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ என்டர் கொடுத்துட்டு இப்போ நான் Ctrl D கொடுத்துட்டு இதை அப்படியே இங்க டிராக் பண்ண அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ட்ரூன்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ட்ரூ அப்படின்னா ஸோ திரும்ப அது வந்து ஹைலைட் ஆயிருக்கு. ஸோ ஃபார் ஜெப்ரானிக்ஸ் பாருங்க இதுவும் ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இங்க வந்து இது 24 இங்க 27. ஸோ அதனாலதான் இதுவும் வேற. அதே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ட்ரூ வந்திருக்கு. ஸோ இந்த 27 அப்படிங்கிறது இதுவும் வந்து உங்களுக்கு ஈக்குவல். ஸோ அதனாலதான் இங்க ட்ரூ வந்திருக்கு. ஸோ இது மாதிரிதான் எங்கெங்கெல்லாம் ட்ரூ இருக்கோ ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ இதே சேம் ஃபார்முலா இந்த ஃபார்முலா நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு கஸ்டம் ஃபார்முலா கொடுத்துட்டு இதை என்டர் பண்ணதும் இப்போ உங்களுக்கு வந்துருச்சு பாத்தீங்களா? கலர் எடுத்து ஓகே கொடுத்துறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் இதை நான் திரும்ப இங்க காப்பி பண்ணி நான் இங்க பேஸ்ட் பண்றேன். உங்களுக்கு வந்து திரும்ப ஹைலைட் ஆயிருக்கா? ஸோ இப்போ நான் இதை வெஸ்ட்ன்னு சொல்லிட்டு மாத்துறேன். ஸோ மாத்தினா ஏன்னா இந்த ஒரு இது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு, மீதி எல்லாம் சேமா இருக்கு. ஸோ அப்போ வந்து இது டூப்ளிகேட் கிடையாது. ஸோ அதனால இது வந்து ஹைலைட் ஆகல. ஸோ இதே மாதிரி தான் நீங்க டைனமிக்கா பண்ணிட்டே வரதுக்காக இந்த இது இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இதை மட்டும் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து வெறும் பிராண்டை மட்டும் ஒரு செட் ஆஃப் ஒரு காலம் மட்டும் நம்ம பார்த்தோம். ஸோ செகண்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு ஆல் ரோஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவ்வளோதான். இந்த 2 மெத்தட் தான் வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தடு. ஸோ கண்டிஷனல் இதுல டூப்ளிகேட்ஸ் கண்டுபிடிக்கிறதுல. ஸோ நம்ம அடுத்த வீடியோல ஸோ டூப்ளிகேட்டை எப்படி ரிமூவ் பண்றது, எப்படி ரிஜெக்ட் பண்றது, ஸோ அந்த 2 மெத்தடை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ என்னோட இது வரைக்கும் நான் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க மறக்காம பாருங்க. ஒரே ஒரு இதுதான், நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.